கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம், அதாவது 2 வசனத்திலிருந்து இங்கு இன்றைய மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 75:6 மற்றும் நீதிமொழிகள் 21:31 பின்பகுதி. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது. ஜெயம் எங்கிருந்து தான் வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வசனம் சொல்லுகின்றது. கிழக்கு, உங்களுக்கு கிழக்கு என்ன இருக்கு? கிழக்கு இருக்கிற ஊர் அல்லது கிழக்கு இருக்கிற தேசம், அல்லது உங்களுக்கு மேற்க என்ன ஊர் இருக்கிறது? மேற்கே இருக்கிற ஊர் அல்லது தேசம், அல்லது வனாந்திர திசைகளில் இருக்கிற ஊர்கள் அல்லது தேசங்களில் இருந்து ஏதோ நன்மை வந்து விடுமோ, நமக்கு ஜெயம் வந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் நாட்களை எல்லாம் கடத்தி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் வரப்போவது கிடையாது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஆயத்தமாகலாம், நீங்கள் பிரயாசப்படலாம், கடினமாக உழைக்கலாம், அதற்கான நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஜெயம் மாத்திரம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். பிரியமானவர்களே, இந்த ஜெயம் எப்படி வரும்? யாருக்கு மேன்மை வரும்? யாருக்கு உயர்வு வரும்? யாருக்கு வாழ்க்கையில நன்மைகள், அதாவது வெற்றி வரும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் நம்ம தியானித்தோமானால், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று அழகாய் வசனம் சொல்லுகின்றது. அதனோடு கூட நீதிமொழிகள் 22:4 சொல்லுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வருகின்ற பலன் மகிமையும் ஜீவனும் ஐஸ்வர்யமும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மகிமையான வெற்றி, மகிமையான வாழ்க்கை, மகிமையான உயர்வு வரணும்னா கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அது யாருக்கு வருது அப்படின்னா, தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேடி வருகின்றது. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் ஜெயம் பெற்ற, நாம் மேன்மை பெற்று வாழ்ந்த பரிசுத்தவான்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களை எவ்வளவாய் தாழ்த்தி இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக பயத்தோடும் பக்தியோடும் வாழ்வதோடு தங்களை தாழ்த்தி நின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஆபிரகாமானாலும் சரி, தன்னை தூளும் சாம்பலுமாக தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகின்றார். ஈசாக் என்றால் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரே என்று கர்த்தர் அழைக்கப்படுகின்றார். யாக்கோபு என்றாலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்றார். அடியேன் எம்மாத்திரம், இதுவரைக்கும் என்னை நீர் கொண்டு வந்திருக்கிறேன், வெறும் கோலும் கையுமாய் சென்றேன், இதுக்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று சொல்லி தாழ்த்துகின்றார். மற்ற பரிசுத்தவான்களானாலும் சரி, தாவீதானாலும் சரி, தாவீது சொல்லுகின்றார், சவுலிடம் சொல்லும் பொழுது, நான் ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல என்னை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீரா என்று சொல்லுகின்றார். பாருங்களேன், இப்போ ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகின்றார்கள். ராஜாவாக மாறின பின்பும் கூட தாவீது ஒரு காரியம் செய்கின்றார். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அவர் அழகாய் நடனமாடினதை பார்க்கிறோம். நடனமாடி கர்த்தரை உயர்த்தினதை பார்க்கின்றோம். அப்படி அவர் நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தி வந்த பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் கூட அதை கேலி பண்ணி அசட்டை பண்ணுகின்றாள். அப்போ தாவீது சொல்லுகின்றார், உன் தகப்பன் குடும்பத்தில் உள்ளவர்களை விட ஆண்டவர் என்னை தம் ஜனத்தை ஆளும்படி தெரிந்து கொண்டார். ஆடுகளின் பின்னே நடந்த என்னை தம் ஜனத்தை ஆளும்படி தெரிந்து கொண்டார். எனவே நான் இன்னும் ஆண்டவருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவேன், இன்னும் என்னை அர்ப்பனும் நீசனுமாக மாறி இன்னும் என்னை தாழ்த்துவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து நமக்கு ஜெயம் வருவதில்லை. கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நிற்போம், அவருக்கு முன்பதாக பயபக்தியோடு நடந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீங்கள் வடக்க பார்க்க வேண்டாம், கிழக்க பார்க்க வேண்டாம், வனாந்திர திசையை நோக்கி பார்க்க வேண்டாம், நீங்கள் பரலோகத்தை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன்.
என்று எழுதியிருக்கிறது போல நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்திடமிருந்து திரியேக தேவனிடமிருந்து நமக்கு ஒத்தாசை இறங்கி வரும், ஜெயம் இறங்கி வரும். ஒரு வீடு கட்ட முடியலையேன்னு வருத்தப்படுறீங்களா? கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று எழுதியிருக்கிறது. கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதியிருக்கின்றது. எனவே வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஜெயமும் கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் வர வேண்டும். அதை நாம் மறக்கக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, இதோ தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் கூட ஆண்டவரே தங்களை விட பெரிய மனிதர்களையோ அல்லது உயர் ஸ்தானத்தில் இருப்பவர்களையோ அல்லது செல்வாக்கு மிகுந்தவர்களையோ நோக்கி பார்த்து இந்த இடங்களிலிருந்து தங்களுக்கு ஜெயம் வந்துவிடாதோ என்று சொல்லி ஆண்டவரே காத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருள்வீராக. ஜெயமோ கர்த்தரிடத்தில் இருந்து வரும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு புரிந்து கொண்டு ஜெயம் கொடுக்கிற உமை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்தருளும். விசேஷமாக ஆண்டவரே இதோ தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், விசேஷமாக மாணவ மாணவியர் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அருளி செய்வார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.